தம்பி 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 இங்கே எந்திரிப்பா கூப்பிட்றாங்க கீழே. ஆ ஆ தம்பி எந்திரிங்கப்பா. டேய் கூப்பிட்றாங்கடா எந்திரா. மறுபடி கூப்பிட்றாங்கடா எந்திரா. Hi guys, welcome back to my another new vlog. எடுத்துடுத்தா நான் இப்போ இங்கேருந்து கொண்டு போகணுமா? ஒரு டேங்க் எடுத்துகிட்டு போகிறேன், இன்னொரு குடம் கொண்டு வந்தால் போதும். 3 டேங்க் 7 டேங்க் அடிச்சிருக்கு. தூக்கிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காய காடை வந்து நாங்களே மருந்து அடிக்கிற மிஷின் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கோம். என்னாச்சுன்னு தெரியல, மோட்டர் ரிப்பேர் என்னன்னு தெரியல, சரியாக மருந்து அடிக்க மாட்டேங்குதுன்னு சித்தவா கழட்டி அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. மருந்து அடிக்கிற சமயத்தில் நமக்கான நாள்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மருந்து ஊற்றுற வேலை. ஆக்சுவலி மருந்து தண்ணியாக இருக்கலாம். சித்தப்பா அங்கேருந்து அடிச்சுட்டு இங்கே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வரணும். வெங்காயக்காடு மருந்து அடிச்சிருக்காரு சித்தப்பா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். சித்தப்பாவும் 3 டேங்க் தான் அடிச்சுட்டே வந்துடுவார். இன்னும் காலேஞ்சு மூஞ்சி கழுவினோடனே பால் கொண்டு போகல, மூஞ்சி கூட கழுவலை. இப்போ மூஞ்சி கழுவிட்டு டீ மோஸ்ட்டாக நான் குடிக்க மாட்டேன். எங்கள் வீட்டிலே அதிகமாக டீ நான் தான் குடிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பால் இருக்குது, பால் அடிக்கடி எங்கள் வீட்டில் டீ வைப்பாங்க. ஆனால் மோஸ்ட்டாக நான் டீ குடிக்க மாட்டேன். டீ கூட குடிக்காமல் மூஞ்சி தலை கூட ஒதுக்காமல் பூந்து ஓடி வந்துட்டேன். சாப்பிடலையா? அதாம தானே நைட் சாப்பாடு போட்டேன், கொஞ்சமாக தின்ட்டு மருந்து பக்கம் ஓடிட்டேனா தெரில. போயிட்டு அப்புறம் வந்தான். தேங்காய் அருவுக்குதா ஒரு புண்ணு இன்னும் நல்லாவே இல்லை. நல்லா ஆகிடுச்சு. கோழி கொஞ்சம் ஒத்தேஜ் பண்ணிக்கிடுச்சு. இல்லை கோழியை கொத்தனால புண்ணு நல்லாவே நடக்குது. கோழி இந்த மயக்கெல்லாம் கொத்தி பிடுங்கி அப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ மருந்து அடிச்சு விட்ருக்கலாம்ல, வாய் பேசறல அடிச்சுக்கலாம். போய் காசு எடுத்துட்டு போய் 2-3 கவுசர் எடுக்கணுமா? மரம் கலந்து போச்சு. அம்மா அது மூக்களை போட்டா அதே தானா உழுகுதுமா சிறுவாணி. இன்னும் மூக்குத்தியா? மூக்குத்தியா? பஞ்சு பிடிச்சி போடு. அதே இப்படி போட்டா அது தொப்புன்னு கீழே விழுகுது. மூக்குத்தியா? அதான் வேற மூக்குத்தி இன்னொன்று சின்னதாக எடுத்து போட்டுக்கிட்டேன் பாப்பா. சின்னது என்ன அவன்கிட்ட மூக்குத்தி கேட்குறாரா பாப்பா? ஹலோ பாப்பா மூக்குத்தி கேட்குறாளான்னு எதுவுமே சொல்லலாம். உன் கிட்னி ஒன்று அறுத்துட்டு வா. அப்புறம் தோட எடுக்கணா கவுசி கெருமா கெருமா என்ன ஆயா கிட்னி எடுத்துட்டு வானே. ஐயா கிட்னி எடுத்தா தானே கவுச்சிக்கு தோடு அடிக்க முடியும் தங்காக்கிற வேலைக்கு. ஒரு நிமிஷம் தேங்காய் சொல்றது நேட்டுமா. எனக்கு அங்க அந்த அளவுக்கு சோறு கொடுத்து உள்ள பேசுங்கிற நீ இன்னைக்கும் பருப்பு குழம்பா? என்னமா டெய்லியும் பருப்பு குழம்பு இருக்கிறப்ப. சரியா சரியா உன் கிட்னி ஒன்று எடுத்துட்டு வந்துடு. என்ன பழனி மாத்தையும் சேர்த்து ஒன்று எடுத்துக்கலாம். சரி ஐயா.
ஃபோன் வச்சிட்டியா? சரியா ஏம்மா அதுக்கு அந்த சைடில் அருவாமனையில் சுத்துற மாதிரி இருக்குமா, அந்த அருவாமனை வாங்கிக்கிறது. அது என்னத்துக்கு? ஏன் ஐயோ அது எனக்கு இது மாரி அதெல்லாம் வராதுடா. சுத்துறாங்க. ரெண்டே எழுத்தான் வந்துருச்சு. நானும் இதில் சொரண்டுவேன். 1000 இருக்கும்போதெல்லாம் சொரண்டுவேன். ஒட்டடி பக்கோடாவே போட்டேன் தெரியும், மாறி பக்கோடா நானே போட்டு வச்சிட்டேன். ஆயா அன்றைக்கி எந்திரிச்சு சோறாக்கமே போயிடுச்சு வேலைக்கு. அப்புறம் மாவு இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு உருண்டை பேஞ்சு களி உருண்டை சோடு ஒரு உருண்டை பேஞ்சு நானே போட்டேன். அப்படியே பறந்துட்டு போகுது. இந்த கள்ளக்கோழி போட்டு தானே இன்னும் மோசம். அப்படியே பறந்துட்டு போய் அங்கே உள்ள தென்னை மரத்துக்கிட்ட அடிக்கிற காற்றுக்கு. இப்பயே போட்டுட்டு போயிரு படுதாவை. இந்த படுதா கொஞ்சம் இதாகிச்சு. மாடி அது என்ன பண்ற? அது நான் போறேன் பாரு. எடுத்து கட்டு கட்டிவிட்டு இப்படி பண்ணி நான் தூக்கி போடுறேன். நீ தூக்கி பண்ண அப்புறம் இப்படிதான். அதுக்கு நானே போறேன். இது என்னது தூக்கி போட்டீங்க? இன்னைக்கு தானே ஆத்து நீ லைன்ல நிக்காம பிடிச்சிட்டு வந்துக்கிறேன். பைப்பை போன தண்ணியே கேனல விடாம விட்டுலாம்டா. என்னமா ஆத்து நீ பிடிக்காம வந்தாலும் நிக்கிற மாதிரி. ஆத்து நீ இல்ல வரல இதான் கொண்டையும் கொட்டுறதுக்கு இன்னும் எவ்வளோ கரும்பு போறது. போட்டா பாத்தியா? ஏன்டா என்னடா ஆகுதுல வேலைக்கு வா நம்ம இப்பயே பயப்படலாம். வா அதான் தண்ணி வராமல் இருக்குது. வெட்டல பைப் போடுறான். எப்படி இப்படி போடணும்? ஒரு பால் கரெக்டாக போடணும். இதெல்லாம் காஞ்சி போச்சு தான். இந்த பச்சை அந்த பாட்டு தள்ளிட்டு கேட்டுதான் ஈரமாக்குதே. தள்ளி தான் பார்க்கலாம். அட ஈரமா இருந்தால் குப்பை கொட்டி கொட்டுக்க. இதுதான் கரையானாக இருக்குதா? இதோ கரையானா இருக்கு. குப்பையில் அள்ளி போய் போய் வந்து பாவம் பிடிச்சி வெறும் எறும்பாக்குது. மொத்தம் போய் அள்ளி இல்லை என்ன பண்ற? அள்ளி போட்டா அதே எல்லாம் குப்பை இருக்குது. என்ன பண்ணலாம்? ஏன் பண்ணி அள்ளி போட பண்ணலாமா? ரோட்டு மேலே இருக்கிறது ஜோதி காணும் தெரியலையா? ஐயோ நான் தான் கொண்டு வந்து அங்கே போட்டேன். கண்ணன் தூக்கி போட்டல. யாரு கண்டைக்கு தூக்கிட்டு போய் போட்டேன் காணுமாங்க தெரியலையா? அதை கொண்டாந்து சேர்த்துக்கா. எங்க கிளம்பிட்டா? நாளைக்கு சரி இறங்க தாத்தா. குச்சிரியா இல்லை ஏன்னிக்கிட்டா? ஏன்னு எங்கிட்ட சிரிச்சு கால் போடுதா தென்னை மரத்தில் தாது கத்தி நீ கூட்டி விட்டே நட்டா. ஆ இருத்த தாத்தா இரு. இங்கே ஒரு கத்துக்குது. எடுத்து போடுறா. இரு கையில் ரத்தம் மொழி ஹவு எப்படி? என் கையில் தான்டா. எப்படாச்சு? எனக்கு ரத்தமா இருத்து தான் கையை கிழிச்சிடுச்சு. ஸோ சேட். இருபத்தா ஒரே நிமிஷம் கழுவிட்டுறேன். மூஞ்சி திரும்பி தான்
எப்படி இவ்வளோ ரத்தம் வந்திருக்கும்? இதை குத்தி இருக்கும். தூக்கி இப்படி போட்டோம்ல ஆழமாக கிடிச்சிச்சுடா, எரியுது. கம்முன்னு வீட்டிலே இருந்துருப்பா. என்ன டீ கூட குடிக்கிறேன், டீ குடிக்கிறதே இல்லை, தண்ணி குடிச்சிட்டேன். சரி டீ நீ தான் குடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டீ குடிக்கக்கூடாதுன்னு ரத்தம் வந்துட்டே இருக்குதுடா. அள்ளி போட்டா போடுறா இந்த கையை எப்படி தான் கிழிச்சிருக்கோம். இது இருக்கு. அப்போ அதெல்லாம் அள்ளிட்டு குப்பையில் போடல. அடியெடுத்து கிளப்பி இதெல்லாம் போட்டு அள்ளி போடணும். இந்த ரத்தம் வந்துட்டே இருக்குதா? போய் என்ன போடுறாது துணி சுத்துறா. நான் போய் பால் கொண்டு போயிட்டு கம்முன்னு. கைஸ் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நம்புகிறேன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான். வந்து நீ கூட்டி போட்டுற கீழே கருதா உங்களுக்கு பார்த்து அரிசி போடுற அந்த ஏசி கட்டிட்டு வந்துடுறேன். இறங்கியா இப்போ அவிச்சிருமா? இரா அப்புறம் வைப்பேன். தாத்தா ஏன்னு தாத்தா இறங்கிக்கும்.